தியா, நாம 2 பேர் சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். எதெல்லாம் உனக்கு சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். எதெல்லாம் எனக்கு சொந்தமோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். உன்னை கல்யாணம் பண்ணதுனால என் வாழ்க்கையில சந்தோஷப்படுறேன். நானும் இப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப நாள் முன்னாடி பிடிச்சு போச்சு. என் மனசுல இருக்க விஷயத்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுனால இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டமான புருஷனா நான் மாறிட்டேன். வேணா தியா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா 2-3 நாள் விரதம் இருக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அதனால தான் சொல்றேன், நாம நம்ம புது கல்யாண வாழ்க்கைய 2-3 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலா ஆரம்பிக்கலாம். சரி, அப்புறம் அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நிமிஷம். நான் விரதம்ன்றதுனால பாலை குடிக்க முடியாது. அதனால நீயே குடிச்சிரு. எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். எனக்கு தூக்கமா வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரிலாக்ஸாக படுத்து தூங்கு. என்ன விஷயம்? கல்யாணம் தியாக்கு தான் நடந்துச்சு, நீ ரொம்ப வெக்கப்படுற. உன் பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தியா ஒத்துக்கிட்டா. அவ ஒத்துக்குவான்னு எனக்கு அப்பவே தெரியும். என் பொண்ணு ரொம்ப அப்பாவி. அதனாலதான் நான் உனக்காக அவளை செலக்ட் பண்ணேன். நமக்குள்ள இருக்க இந்த உறவு காலம் முழுக்க நீடிச்சிருக்கும். நீ வேணா பாரு, நம்மோட ஒவ்வொரு ராத்திரியும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? அப்ப காட்டு. சாரிகா, தியா உள்ளதா இருக்கா, பாத்ரூம்ல. அதுக்கு ரிஸ்க் எடுத்து சந்திச்சாதான் த்ரில்லே. ரகசியமா பாக்குறத திக்கு திக்குன்னு பயம். கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம சந்திக்கிறதுல என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கு? அடேங்கப்பா, காலையிலேயே பயங்கர மூட்ல இருக்க போல. அது வந்து அம்மா, ஆட ஆமாடி தியா, நீ இத பாத்தியா? மாப்பிள்ள ரொம்பவே இழைச்சு போயிட்டாருமா. டயட்டு கிட்டன்னு சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இனிமே நீதான் அவரோட ஹெல்த்த பாத்துக்கணுமா, சரியா? சரியா சொன்னீங்கம்மா. இனிமே அவரோட சாப்பாடு விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன்.
அஜித், இங்க பாரு. சொல்லு. என்னை அப்படியே காலேஜ்ல ட்ராப் பண்ணிடு. உன்னோட ஜிம் கூட என்னோட காலேஜுக்கு பக்கத்துல தானே இருக்கு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு வேற ரூட்ல போறேன். நான் புரோட்டீன் ஷேக் வாங்கணும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நிறைய டைம் இருக்கு. இதை காரணமா வச்சு நம்ம 2 பேரும் பைக் ரைட் போலாம். 1 மினிட் இரு. சீக்கிரம் வா போலாம், இல்லைன்னா லேட் ஆயிடும். ஸ்வீட் ஹார்ட், இப்ப எதுக்கு நீங்க வந்த? நான் உன்கிட்ட பேச விரும்பல. போயிடுங்க இருந்து. நீ இப்படி கோவப்படுறது என்னை இன்னும் நெருக்கமாக்குது. இப்படி ஐஸ் வைக்கிறத நிறுத்து. சாரிகா, நில்லு. நான் அவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன்ல, ஆனா அவ தான் கேட்கவே இல்லை. இதுக்கு மேல நான் முடியாதுன்னு சொன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். பொறாமப்படுறத நிறுத்து. நான் தியாவை பார்த்து பொறாமப்படல. பொறாமப்படவும் என்னால முடியாது. அவ என்னோட உயிர். என்னோட ப்ராப்ளமே நீதான். நீ ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருக்கலாம்ல, ஆனா செய்யலையே. அவளை கட்டி பிடிச்சிட்டுல போன. பைக் ரைட் ஜாலியா இருந்துச்சா? நான் ஜாலியா இருக்கணும்னா அதுக்கு நீ ஏன் கூட இருக்கணும். நான் உன் கூட இருக்கணும். சில சமயம் யோசிச்சிருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா நீ தான் அந்த உதவாக்காரைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே. என்ன பண்றது அஜித்? அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாலதான் இப்ப நீயே பாரு, இவ்ளோ பெரிய இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் நான் அதிபதியா இருக்கேன். இந்த கிழவனுக்காக என்னோட இளமை எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன். ஆனா நீதான் இப்ப கிடைச்சிட்டல. மீதி இருக்க என்னோட வாழ்க்கைய ஜாலியா இருப்பேன். சரி, இந்த விளங்காத கிழவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தியா, நீயா? காலேஜ்ல இருந்து திரும்ப வந்துட்டியா? இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்காவது அலவுட் தானே நம்ம 2 பேருக்கும் நடுவுல. தியா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். தியா, அம்மாடி நீங்க 2 பேரும் உள்ள வாங்க, சாப்பிடலாம். சாப்பாடு ரெடியா இருக்கு. யாரு கால் பண்றாங்க? அதுவும் ராத்திரி நேரத்துல.
ஒன்றும் இல்லை, அது ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆமா, நேத்து தியா கைய பிடிச்சு என்ன சொல்லிட்டு இருந்த? இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா மீட் பண்ணணும். ஏன் அப்படி? சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேத்து நீ பண்ண போனால பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆயிருக்கு. அப்படியா? அதுவும் நல்லது தானே. இப்படி ரகசியமா சந்திக்கிற எக்ஸைட்மெண்டே தனி இல்ல. இப்படி ரகசியமா காதல் பண்றது கூட அது ஒரு தனி போதை, தெரியுமா? உன்னோட விளையாட்டாலையும் போதையாலையும் ஒரு நாள் வசமா மாட்டிப்போம் போல இருக்கு. சேஞ்ச் தனியா எடுத்து வச்சிடலாம். வாலெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்கே. சரி, எடுத்துட்டு வந்துடலாம். நாம மாட்டிக்குவோமா? சொல்லு, நாம மாட்டிக்குவோமா? எங்க சொல்லு. ஆ? எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு தடவை சொல்லு. ஏய் ஏய் இங்க பாரு கண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கலமா? தியா, அது வந்து அம்மா, இப்படி ஒரு காரியத்தை நீங்க எப்படி செய்ய முடியும்? என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல நீங்க எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு. அதுவும் உங்க சுயநலத்துக்காக. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா இப்படி பண்ண? சொல்லுமா, நீ ஏன் இப்படி பண்ண? நான் உங்களை தான் என்னோட ரோல் மாடல்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லா விஷயத்துலயும் நான் என்னோட மம்மி மாதிரி ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அப்படி நான் நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பேச்சு கேளுமா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் பேசாதீங்க, நான் கேட்க விரும்பல. அவனாவது மூணாவது மனுஷன். ஆனா நீங்க என்னோட அம்மா தானே. நீங்க தானே என்ன பெத்தெடுத்தீங்க. என் விஷயத்துல நீங்க ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன நீங்க ஒரே நிமிஷத்துல கொன்னுட்டீங்க. என்ன கொன்னுட்டீங்கம்மா, என்ன கொன்னுட்டீங்க. அம்மா தெரியாம இப்படி பண்ணிட்டேம்மா. அம்மா கொஞ்சம் தடுமாறிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. பாரு, நான் 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 உன்னை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருமா. இல்லம்மா, என்னால உங்களை எப்பவுமே மன்னிக்க முடியாது. இப்ப என் பார்வையில உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நான் மன்னிக்கவே முடியாது. தியா, அப்படி எல்லாம் சொல்லாத. நீ என்ன வெறுத்து ஒதுக்கிட்டனா என்னால வாழவே முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் என்னோட இந்த வெறுப்போட தான் வாழ போறீங்க. இல்ல, I hate you. தியா, வேண்டாம். I hate you, Mom. தியா, 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 கதவை தரமா. தியா, தியா, கதவை தரேன்னு சொல்றேன்ல. தியா, தியா, தியா.
ஏன் இப்படி பண்ண? தியா தியா